நான் சொல்லியிருந்த ஒர்க்கை பண்ணிட்டீங்களா? டிராயிங் பண்ணிட்டீங்களாம்மா? எல்லாரும் கலரும் கொடுத்துட்டீங்களா? நான் வந்து பார்ப்பேன் இப்போ. யாரெல்லாம் கலர் நல்லா பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு ப்ரைஸ் கொடுப்பேன், ஓகேவா? நான் செக் பண்ணதில் எல்லாருமே ஓரளவு டிராயிங் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சார்வி மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவு டல்லாக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லாரும் டிராயிங் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சரி, ஓகேம்மா, நீங்கள் பிரேக் போயிட்டு வாங்க, ஓகேவா? கம்பல்சரி எல்லாரும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா டிராயிங் பண்ணீங்கல்ல, உங்கள் கையெல்லாம் ஸ்கெட்சாக இருக்கும். அப்போ அது உங்கள் வயிற்றுக்குள்ளே போனால் வயிறு வலி தான் வரும். அதனால கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ஓகேங்க மிஸ், நாங்கள் பிரேக்கு போயிட்டு வரோங்க மிஸ். நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறோங்க மிஸ். தேங்க்ஸ் மிஸ். முதல்ல யூரின் பாஸ் பண்ணிட்டு வரணும். டேங்கே வெடிச்சிட மாட்டேங்குதே. அன்பே, பார்த்து போ, பொறுமையா போ. அப்படி என்ன அவசரம்? நான் என்னன்னு சொல்றது? என் அவசரம் எனக்கு தான் தெரியும். நான் மிஸ்ஸுக்கிட்ட என்னன்னு சொல்லுவேன். கிளாஸ்ல வர எல்லாரும் இருக்காங்களே. அக்கா அக்கா, ரோசி அக்கா, எனக்கு இந்த லாலிபாப் சாக்லேட்டு நான் பிரேக் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்கக்கா. எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிடுங்கக்கா. அன்பு, நான் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், ஓகேவா? வா, நம்ம முதல்ல போய் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். மிஸ் சொன்னாங்கல்ல, வாங்க நம்ம எல்லாரும் போலாம். சாக்லேட் வேற ஓப்பனாவே இருக்கு. சரி, நம்ம உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். சரு, எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பிங்கியும் நவீனாவும் மட்டும் அசையாம அப்படியே செஞ்சு வச்சு சில மாதிரி உட்கார்ந்துருக்காளுங்களே. இவங்க ரெண்டு பேரும் இருந்தா நம்ம எப்படி அந்த சாக்லேட்டை சாப்பிட முடியும்? மிஸ் வேற இன்னும் கிளாஸ் விட்டு போகாமலே உட்கார்ந்துருக்காங்க. எப்படியோ மிஸ் கிளம்பிட்டாங்க. இன்னும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டாங்கன்னா நம்ம அந்த சாக்லேட்டை சாப்பிடலாம். எனக்கு எதுவும் ஒன்றும் சரி பண்ணலையே, ஏதோ டவுட்டாவே இருக்கு. இந்த பிங்கி நம்மள ஒருவேளை வாட்ச் பண்றாளா? அதனால இந்த இடத்த விட்டு நவராமலே இருக்காளா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எனக்கும் அப்படிதான் தோணுது. நம்மள வாட்ச் பண்றதுக்காக தான் இந்த பிங்கி வெளியே போகாமலே உட்கார்ந்துருக்காளோ என்னமோ. நம்மளும் ஒரே பிளேஸ்ல உட்கார்ந்துருந்து காலெல்லாம் வலிக்குது. நம்மளும் கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் ஆயிட்டு வரலாம். சார்வி, எப்படியோ பிங்கி வெளியே போயிட்டா. இந்த நவீனா மட்டும் போயிட்டானா முதல்ல நம்ம அந்த சாக்லேட்டை போய் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஃபுல்லும் சாப்பிட வேண்டியதுதான். ஒருவேளை நவீனாட்ட நாமளே கேட்டுருவோமா, நீ ஏன் இன்னும் பிரேக்கு போகாம இருக்குன்னு சொல்லி? ஒருவேளை நாம இப்படி கேட்டா நம்மளையே சந்தேகப்படுவாளோ? வேணாம் வேணாம், நாம எதுவும் கேட்க வேணாம். யாரும் இன்னும் வர காணோம். நான் இவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது. நானும் பிரேக்குக்கு போகணும் தானே. இந்த சார்விக்கு பயந்துட்டு தானே ரோசி இங்கேயே நம்மளை வெயிட் பண்ண சொன்னா, நம்மளை பார்த்துக்க சொன்னா சாக்லேட்டை. அதனால தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இவங்க வர மாதிரியே தெரியலையே. நம்ம என்ன பண்ணலாம்? சரி, நம்ம போய் நம்ம உடனே அவளை அனுப்பிச்சி விட்டுருலாமா? அதுதான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. எனக்கும் டாய்லெட் வருது, நம்ம போகலாம். இதுதான் நல்ல சான்ஸ். இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. போய் அந்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். லைட்டாவது சாப்பிட்டு பார்த்துடணும். என்ன ஒரு டேஸ்ட்! ஜெல்லி சாக்லேட்டாமே, கலர் பென்னாமே, கலர் அடிச்சுக்கலாமாமே. என்ன ஒரு டேஸ்ட்! சரு, எனக்கு கொஞ்சம் வை, நீ ஒண்டியா சாப்பிடாத. எம்மி எம்மி, என்ன ஒரு டேஸ்ட்! அந்த ரோசி நமக்கு தரவே இல்லைல்ல, அந்த பிங்கி நமக்கு தரவே இல்லை. ஹனி, அன்பு எல்லாரும் டேஸ்ட் பண்ணாங்க, நமக்கு தரவே இல்லை. என்ன ஒரு டேஸ்டா இருக்கு. இந்த சாக்லேட்டை நம்ம முழுசா சாப்பிடலாம்பா. இந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிடலாமா? ஃபுல்லுமே காலி பண்ணிடலாமா? வந்து கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ரொம்பவுமே டேஸ்டா இருக்கு தெரியுமா? வாயில வச்சோம்னு அப்படியே அப்படி ஒரு கரையுது தெரியுமா? அப்படி ஒரு எம்மியா இருக்கு தெரியுமா? நீ பாதி சாப்பிட்டல, குழு நான் பாதி சாப்பிட்டறேன். ஃபுல்லும் காலி பண்ணிடலாம்.